காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் உள்ள புகழ்பெற்ற கந்தசுவாமி கோயிலில் அர்ச்சனை டிக்கெட் கவுண்டரில் 2 ஊழியர்கள் பணியில் இருந்தனர். அப்போது பக்தர் ஒருவர் அர்ச்சனை டிக்கெட் எடுக்க வந்த போது இணைய சர்வர் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் அந்த பக்தர் கோயில் ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊழியர்கள் அந்த நபர் மீது கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் கோயில் ஊழியர்கள் திருப்போரூர் காவல் நிலையத்தில் குவிந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் திருக்கோவில் ஊழியர்கள் கண்டனம் தெரிவித்ததோடு காவல்துறையை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாமல்லபுரம் சரக டிஎஸ்பி ஜெகதீஸ்வரன் கோயில் ஊழியர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தார். மிக்ஜாம் புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதியில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தண்டையார்பேட்டை பகுதிக்குட்பட்ட கலைஞர் நகர் பகுதியில் சுமார் 1500 வீடுகளுக்கு அந்த வார்டின் கவுன்சிலரும் மண்டலக்குழு தலைவருமான நேதாஜி கணேசன் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று நேரில் வழங்கினார். மிக்ஜாம் புயலால் வடசென்னை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவொற்றியூர் மற்றும் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வசிக்கும் 4000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சுமார் 3000 மதிப்பிலான 22 நிவாரணப் பொருட்களை ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் சிஓஓ சுமதி வழங்கினார். மேலும் நேரில் வந்து வாங்க முடியாத பொதுமக்களுக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தெரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மரத்திற்கு அருகில் படித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பலத்த காற்று வீசியதால் மரம் முறிந்து விழுந்ததில் 12 மாணவிகள் 5 மாணவர்கள் என 17 பேருக்கு கைகளில் காயம் ஏற்பட்டது. பின்னர் அனைவரையும் மீட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் போதிய கட்டிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து மேலூர் வட்டாட்சியர் செந்தாமரை, மேலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த பிரதான சாலையான புது ரோட்டில் அமைந்துள்ள தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏற்பட்ட மின் கசிவின் காரணமாக மின் பகிர்மான பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு வங்கி ஊழியர்கள் அலறி அடித்து வெளியேறினர். உடனே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மின் ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் கோயில்பட்டி முக்கிய சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த உச்சிமலை குப்பம் ராமாபுரம் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 15 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பட்டா வேண்டி பலமுறை மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதால் மின்சாரத்துறையினர் வீட்டுமனை பட்டா இருந்தால் மட்டுமே மின் இணைப்பு வழங்க முடியும் என்று கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாய்ச்சல் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் சமரசம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பின் சாலை மறியல் கைவிடப்பட்டது.
காரைக்கால் மாவட்டம் திருப்புப்பட்டினம் கீழையூர் பகுதிக்கு உட்பட்ட பொய்யாதமூர்த்தி ஐயனார் கோவில் திடலில் காரைக்கால் தனியார் துறைமுகத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் கீழ் தென்னை, தேக்கு, மகாகனி, சந்தனம், மலைவேம்பு, இலுப்பை உள்ளிட்ட 1500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் கோவிலின் நலனுக்காகவும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை திருப்பட்டினம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தனியார் துறைமுக பொறுப்பாளர் பொய்யாதமூர்த்தி, ஐயனார் கோவில் அறங்காவல் வாரியத்தின் தலைவர் ராஜேந்திரன், பொருளாளர் மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அடுத்துள்ள பெரியகுளம் பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் தெப்பக்குளம் சுற்றி புறம்போக்கு நிலங்கள் உள்ளது. இந்த இடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் விவசாயத்திற்கும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு பயன்பாட்டில் இருக்கும் இடத்தை அறங்காவலர் குழு என்று சில நபர்கள் பாதையை மறித்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக விவசாயிகள் பாதையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது. எனவே இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவிரிப்பட்டினத்தில் கிரிக்கூட்டு பண்ணையின் உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தின் மகா சபை கூட்டம் நடைபெற்றது. கிரிக்கூட்டு பண்ணையின் தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வேளாண்மை இணை இயக்குநர் பச்சியப்பன், தோட்டக்கலை இணை இயக்குநர் பூபதி, வேளாண்மை துணை இயக்குநர் காளிமுத்து, வேளாண்மை உதவி இயக்குநர் திருமதி சித்ரா, வேளாண்மை அலுவலர் திருமதி சுமிதா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசு விவசாயிகளுக்கு இயற்கை உரம் மற்றும் ரசாயன பூச்சி மருந்து இல்லாமல் பயிர் சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறும் இயற்கை விவசாயிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பரிசுகள் வழங்க தமிழக அரசு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய கோரிக்கையாக கிரி கூட்டுப்பண்ணைக்கு வரும் ஆண்டுகளில் பெட்ரோல் பங்க், நவீன அரிசி ஆலை, குளிர்சாதன கிடங்கு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மிக்ஜாம் புயலின் போது எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் கலந்ததை அடுத்து தொடர்ந்து 4வது நாளாக இன்று சுமார் 75 படகுகளுக்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் எண்ணெய் கழிவுகள் தற்போது அகற்றும் பணி நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் உதவியுடனும் சிபிசிஎல் ஊழியர்களுடன் 4வது நாளாக உறிஞ்சும் அட்டை மற்றும் பேரர்களில் வைத்துக் கொண்டு ஆயிலை ஊற்றும் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாகனம் கொண்டும் பணி நடைபெற்று வருகிறது. பெரம்பலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாஜகவின் மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடியையே பிரதமராக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை இல்லாததால் தான் கடந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு அதிக இடங்களில் மக்கள் ஆதரவளித்துள்ளனர் என்று தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.